குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிசிக்ஸ்ல சவுண்ட் டாபிக்கோட பார்ட் 2 வந்து இதை பார்த்துடலாம். ஏன்னா சவுண்ட் அண்ட் வேவ் ரிலேட்டடா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். பார்ட் 1ல நிறைய தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அந்த பார்ட் 2லையும் சில தியரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதோடு சேர்த்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலாக பார்த்தலாம். நம்ம ஒவ்வொரு கான்செப்டா ஒவ்வொரு டாபிக்கா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வரோம். என்டையர் எல்லா வீடியோவுமே ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா சவுண்ட் அண்ட் வேவ் ரிலேட்டடா ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து நான் ஆப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது என்னன்னா சவுண்ட்ல பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும். இந்த பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் ஆட் பண்ணியிருப்பேன். டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ எதுக்காக 20 மினிட்ஸ்னா இதில் நிறைய ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கனால அதை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால 25 கொஸ்டின் 20 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் போட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே கிளாரிட்டியாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்ஸ் வந்து வந்துருங்க. எல்லாமே குரூப் டீல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பேட்டர்ன் பிடிச்சிக்கிட்டு அதுக்கேத்தாப்புல லேர்ன் பண்ணாவே போதுமானது. Which one of the following is a true about infrasonic sound? ஸோ இன்ஃப்ராசோனிக் ஒலி குறித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஃப்ரீக்வன்சி வச்சு வந்து விளையாடி இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருப்போம். நல்லா கவனிங்க. ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ மனிதனால கேட்கக்கூடிய ஒலியோட வரம்பு வந்து 20 ஹெட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் வரும். ரைட்டா, நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். 20,000 வந்து ஹெட்ஸ் வரைக்கும் வரும். இப்ப இந்த 20 ஹெட்ஸுக்கு கீழே இருக்கும் பாத்தீங்களா, அந்த சவுண்டை இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்றது. இது நம்மளால வந்துன்னா கேட்க முடியாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரைனோஸ், வேல்ஸ், எலிஃபண்ட் இது என்ன பண்ணும்னா இந்த சவுண்டை வந்து எழுப்பக்கூடியதா இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும், ஃப்ரீக்வன்சி 20 ஹெட்ஸுக்கு கீழே இருக்காது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் தான், இது ஒரு கான்செப்ட் அப்படின்னு கிடையாது. பட் என்ன பண்ணிருக்கணும், நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணும்போது இது வந்து மைண்ட்ல நிற்கும். ரெண்டாவது கேள்வி, which one of the following is not correct? நல்லா கவனிங்களேன். ரிவர்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் பிச் ஆஃப் த சவுண்டை வந்து மாத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இருக்க பிச், ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோமா, அந்த ஸ்ருதி ஒரு சவுண்டோட ஸ்ருதி வந்து எதனால மாறும் அப்படின்னா அதை எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி பொறுத்தது. அதாவது ஹையான ஃப்ரீக்வன்சி இருந்தா ஹையான பிச் இருக்கும், லோவான ஃப்ரீக்வன்சி இருந்தா லோவான பிச் இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அந்த பிச் ஆஃப் த சவுண்ட் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாறாது. ஏன்னா சவுண்டோட பிச் எதை பொறுத்ததுன்னா ஃப்ரீக்வன்சி பொறுத்தது. அதுக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு எது நாட் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு, ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கப்புறம் அதிகமான கொஸ்டின் இது ரிட்டர்டா கேட்டிருக்காங்க. அங்க நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் இந்த இடத்துல வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். அடுத்து, which one of the following correctly define the amplitude of the wave? ஓகே, ஆம்பிளிடியூட் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்களேன். எப்படி ஃப்ரீக்வன்சியை பொறுத்ததான் பிச் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஆம்பிளிடியூட். ஸோ ஆம்பிளிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆம்பிளிடியூட பொறுத்ததான் என்னன்னா லவுடு வரும். நம்ம லவுட்னஸ் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப லவுடா இருக்குப்பா அப்படின்னா அது எதை பொறுத்ததுன்னா ஆம்பிளிடியூட பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆம்பிளிடியூட என்ன ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இந்த கேள்விக்கு ஜஸ்ட் என்னன்னா டெஃபனேஷனை தான் வந்து கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் கிரஸ்ட். ஸோ கிரஸ்ட்னா அந்த மேல இருக்கிற பகுதி. ஸோ இங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கு வந்து இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ரைட்டா, அப்ப இது தப்பு. The maximum displacement of a particle from its mean position தான் என்னன்னா ஆம்பிளிடியூடுக்கான கரெக்டான டெஃபினிஷன். அது இங்கே இருக்கு. The magnitude of maximum disturbance in a medium or either side of the mean value is called the amplitude. தமிழ்ல வீச்சு அப்படின்னு சொல்றது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஸ்பீட் வித் விச் வேவ் டிராவல் அது கிடையாது. நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் பர் செகண்ட் வந்து அது ஃப்ரீக்வன்சி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும்.
அடுத்து, in which one of the following media the speed of sound highest? ஸோ இது வந்து போன வீடியோல நம்ம பார்த்ததுதான். அதாவது சவுண்டை பொறுத்தளவுக்கு எதுல வந்து ஃபாஸ்டா டிராவல் ஆகும்னா சாலிட்ல. ஏன்னா பார்ட்டிக்கல் அணுக்கள் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கும். கிட்ட இருக்கிறது மூலம் என்னன்னா அது டிராவல் ஆகுறது வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து லிக்யூடு, அடுத்து வந்து கேஸ். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இதுல பாருங்க ஒரு அப்ளிகேஷன் பேஸா கொடுத்துருக்காங்க. இரும்பு வந்து என்ன சொல்லுவோம், சாலிடா. இரும்பு வந்து ஒரு சாலிடு. வேக்கம் வந்து என்ன, எதுவுமே இல்லாது. ஏர் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ஏர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் வந்து என்ன, கேஸ்ன்னு வச்சுக்கலாம். வாட்டர் வந்து லிக்யூடு. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ அயன் தான் வரும். அடுத்து, வாட் இஸ் ரெவர்பரேஷன்? எதிரொலி. இது ரொம்ப ரொம்ப ஒரு கான்செப்ட் ஓரியன்டானது. இதை வச்சு அதிகமான அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டினுமே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல கொஞ்சம் ப்ராப்பரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரெவர்பரேஷன் எதிரொலினா ஒண்ணும் கிடையாது. நம்ம ரொம்ப சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்காக ஒரு அனிமேஷன் மட்டும் பார்க்கலாம். நம்ம பேசுறது வந்து வச்சுக்கலாம் என்ன ஆகும், அதோட வேவ். ஸோ ஒரு சவுண்ட் வேவ் என்ன ஆகும்னா டிராவல் ஆகும். டிராவல் ஆகி இங்க ஏதாவது ஒரு மீடியம் இருந்துச்சுன்னா அதில் பட்டு என்னன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ரூமுக்குள்ள இருக்கோம்னு வச்சுக்கலாம். அந்த ரூமுக்குள்ள என்னன்னா நம்ம பேசும்போது என்ன ஆகுனா எக்கோ அடிக்கும் பாத்தீங்களா. ரெவர்பரேஷன் என்பது என்ன, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஸோ மல்டிபிள் என்னன்னா நிறைய டைம் ரிஃப்ளெக்ட் ஆகி என்னன்னா அந்த சவுண்டு வந்து கேட்கக்கூடியது. அதை எப்படி சொல்லுவேன்னா எக்கோ எஃபெக்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. எக்கோ எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்றது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா ரெவர்பரேஷன் என்பது த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் எ சவுண்ட் டியூ டு என்னன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். ஜஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னது ரெவர்பரேஷன் எதிர்முழக்கம் இல்லை எதிரொலி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் ஃபார் சம்டைம் ஆஃப்டர் இட் ப்ரொடக்ஷன். எதனால வரும்னா ரிஃப்ளெக்டட் மல்டிபிள் டைம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் என்ன அப்படின்னா இந்த ரிவர்பரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டே வந்து நடக்கும். நம்ம லைஃப்ல எல்லாருமே என்னன்னா இந்த எதிரொலி, இந்த எதிர்முழக்கத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இது கிட்டாரு, டிஜிட்டல் ஒர்க் ஷாப்பு, ட்ரம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அதிகமான ரிவர்பரேஷன், அதிகமான எதிர்முழக்கம் இருந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹால்ல இருக்கும். ஒரு ஹால்ல இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா தியேட்டர்ல அதிகமான ரிவர்பரேஷன் இருந்தது அப்படின்னா அது எக்கோ சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசினதே வந்து அப்படியே வந்து என்னன்னு வச்சுக்கலாம் பேசிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டோரியத்துல சவுண்டை அப்சர்வ் பண்ற மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பிளாஸ்டர் இல்ல ட்ரேப்பரிஸ் வந்து யூஸ் பண்றது. அதாவது என்ன நம்ம வீட்டுல கூட வந்து என்னன்னா அந்த எக்கோ வராம இருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இதெல்லாம் போடுவாங்க பாத்தீங்கன்னா சீலை சொல்லுவாங்க, திரை சீலைகள் அந்த மாதிரி வந்து போடுறது. அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான். அடுத்து, வாட் இஸ் த பிரைமரி காஸ் ஆஃப் ரெவர்பரேஷன் இன் எ ஹாலோ ரூம்? ஜஸ்ட் என்ன இப்பதான் பார்த்தோம். அந்த 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நான் கான்செப்ட் சொல்லிட்டேன், நீங்க டக்குன்னு என்ன பண்ணீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து, சின்ன ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரெவர்பரேஷன் அக்கர்ஸ் டியூ டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஆமா, எதிரொலி ஒளி பலமுறை பிரதிபலிப்பதால் ஏற்படுகிறது. இது கரெக்டா தான் இருக்கு. அதிகமான எக்ஸசிவான ரிவர்பரேஷன் கேன் டிஸ்டர்ப் ஸ்பீச். அதிக எதிரொலி பேச்சை பாதிக்கலாம். எஸ், இதுவும் கரெக்டா தான் இருக்கு. ரிவர்பரேஷன் ஹெல்ப் இம்ப்ரூவ் த கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு இருக்கலாம். நல்லா கவனிங்களேன். ரிவர்பரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரொலினால ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம் சவுண்ட் அப்சர்வ் பண்ற மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. அப்ப இதை எப்படி வந்து சவுண்டுக்கான கிளாரிட்டி அதுவே இம்ப்ரூவ் பண்ணும்? இம்ப்ரூவ்லாம் பண்ணாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். அதே மாதிரி பாருங்க, இந்த கேள்வியுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாதான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னா ரிவர்பரேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன கரெக்ட் வே அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிருங்க. அடுத்து, ஒய் ஆர் மெகாஃபோன்ஸ் லவுட்ஹெய்லர் அண்ட் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் வித் அ டியூப் ஃபாலோடு பை த கோனிக்கல் ஓப்பனிங்? மெகாஃபோன், அதே மாதிரி வந்துன்னா லவுட் ஹெய்லர் அண்ட் சில இசைக்கருவிகள் ஏன் குழாய் வடிவத்துடன் கூடிய கோண வடிவ திறப்புடன் வடிவமைக்கப்படுகின்றன? இது என்னன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும். அது நம்ம டெய்லி லைஃப் அப்ளிகேஷன் ஓரியன்டாக என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப நம்ம ஜஸ்ட் ஹார்னு இல்ல மெகாஃபோன் இதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி கோள வடிவத்துல இருக்குல்ல, ஏன் இந்த கோள வடிவத்துல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, அதான் வந்து கேட்டிருக்காங்க. இது இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது என்ன, டு டைரக்ட் மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் வேவ், ஒரே திசை நோக்கி மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் வேவ்
ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் வித்தவுட் ஸ்ப்ரெட்டிங் இட். இப்ப அந்த மாதிரி வந்து என்னன்னா கோல வடிவத்துல இல்லைன்னா பேசுறது எல்லா சைடும் கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த சைடு கேட்கணுமோ அதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி டிசைன் வந்து யூஸ் பண்றது. அப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். ஈவன் 10வது கொஸ்டின் சேம் இதுதான், அதுக்கான ரீசன் தான் வந்து கேட்டிருக்காங்க. நான் எதுக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின் நிறைய கொடுக்குறேன்னா எல்லாமே குரூப் டில கேட்டது ரிப்பீட்டேஷனா நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா எடுத்து வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக் 11வது கொஸ்டின் சேம் கான்செப்ட், நீங்க வந்து என்ன கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். இப்போ 12வது பாருங்களேன். அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அசர்ஷன் என்ன? The ceiling conference hall are made curved. Reason: curved ceiling help the sound to spread evenly in the hall. இது உண்மைதான். அதாவது மாநாட்டு அரங்குகளோட கூரைகள் வளைந்த வடிவில தான் அமைக்கப்படுகின்றன. அதுக்கான காரணம் வளைந்த கூரைகள் ஒளியை அரங்கில் சமமாக பரவ உதவுகின்றன. எதனால? நிறைய வந்து நான் வச்சுக்கலாம். இந்த கான்ஃபரன்ஸ் காலு இல்ல ஆடிட்டோரியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஷேப்ல தான் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம் வடிவமைச்சிருப்பாங்க. அதுக்கான முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தா ஈவனா அந்த சவுண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஒருத்தவங்க இங்க வந்து பேசுறாங்கன்னா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்மே என்னன்னா கரெக்டா தான் இருக்கு. அதாவது போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூ தான். இந்த ரீசன் என்ன பண்ணுதுன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. சீலிங் கான்ஃபரன்ஸ் வந்து ஏன் கர்வா இருக்குன்னா அதுக்கான காரணம் சவுண்டை வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. அப்ப எல்லாமே என்னன்னா கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்த கேள்வி, which of the following correct reason for constructing the ceiling of large hall in a curved shape? பெரிய பெரிய அரங்குகளின் கூரைகளை வளைந்த வடிவில் அமைப்பதற்கான சரியான காரணம் எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப பார்த்த கொஸ்டின் தான். நீங்க 13வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சேம் 14வது கொஸ்டின் அதேதான். 15வது கொஸ்டின் 16வது பாருங்க. The smell of hot food reaches the distant figures. அப்ளிகேஷன் ஓரியன்டா எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு பிரியாணி கடைகிட்ட வந்தோம்னா ஒரு ஸ்மெல்லு நல்லா வரும். பாத்தீங்கன்னா ஹெவியா வரும். ரைட்டா? அதுக்கான ரீசன் ஏன் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் தூரம் போனாலும் அது வரைக்கும் அந்த ஸ்மெல்லு வருது? அதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. என்ன கான்செப்ட்னா டிஃப்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிஃப்யூஷனா ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம உலகத்துல எல்லாமே எதனால் ஆனது? அணுக்களான ஆனது. ரைட்டா? ஸோ அணுக்கள் அப்படின்னு வரும்போது என்ன ஆட்டம்ஸ். ஸோ அந்த ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏர்ல இருக்கும்போது என்ன மாதிரினா அங்கங்க வந்து ரேண்டமா மூவ்மெண்ட்ல இருக்கும். ஸோ அந்த ரேண்டம் மூவ்மெண்ட் அப்ப வந்து எங்கெல்லாம் ஹையான கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஹையான கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவான கான்சென்ட்ரேஷனுக்கு. ஸோ லோவான கான்சென்ட்ரேஷன் இது வந்து ப்ரெஷர் கான்செப்ட் நிறைய இது வரும். இந்த டிஃபிஷன் கான்செப்ட் என்னன்னா ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிற ஆட்டமானது லோவான கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிற ஆட்டமுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பரவக்கூடியதா இருக்கும். ஸோ அப்படி பரவறதுனால என்னன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இந்த மூவ்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்மெல்லுமே என்ன ஆகும்னா டிராவல் ஆகக்கூடியதா இருக்கும். டிவிஷன் என்பது ஒரு கான்செப்ட். இதுல என்னன்னா எல்லாமே அணுக்களானது. அந்த அணுக்களோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பார்ட்டிகல். ஸோ அந்த கேஸ் பார்ட்டில இருக்கும்போது மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ல என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லும் வந்துன்னா அதோட டிராவல் ஆகும். ஸோ அதனாலதான் என்னன்னா இந்த மாதிரி நடக்கிறது. அப்ப இதை என்ன சொல்லணும்? இதுக்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து ஃபுட்டோட வெயிட்டா இன்க்ரீஸ் பண்ணதா கிடையாது. லைட் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆரோமா பார்ட்டிகல்லாம் கிடையாது. பார்ட்டிகல்ஸ் என்னன்னா கண்டினியூஸ்லி வந்து துகள்கள் தொடர்ந்து இயக்கத்தில் உள்ளன. இந்த ரீசனால தான் என்னன்னா அந்த ஹாட் ஃபுட்ல இருக்க ஸ்மெல்லுமே என்ன ஆகுது அப்படின்னா டிராவல் பண்ணப்படுது. சவுண்ட் வேவ் கேரி த ஃபுட்டோட ஸ்மெல்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். பார்க்க ஈஸியா இருக்கலாம். பட் இங்க இருக்கிற ஆப்ஷனை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். கொஞ்சம் கிளாரிட்டியா என்ன பண்ணணும் நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அடுத்து which one of the following statement is not correct அப்படின்னு கேட்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் frequency of vibration determine the pitch of the sound. எஸ், ஹை pitch லோ pitch எதை பொறுத்தது? frequency பொறுத்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. ரெண்டாவது வைப்ரேஷன் கிரியேட் கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் இன் ஏர். இந்த கம்ப்ரெஷன் ரேர்ஃபேக்ஷன் என்னன்னு தெரியல, நான் போன வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தயவு செய்து பாருங்க, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்த ஆம்பிளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் அஃபெக்ட் லவ்னஸ். இது கரெக்ட் தான்.
ஏன்னா லவ்னஸ் எதை பொறுத்ததுன்னா ஆம்பிளிடியூட பொறுத்தது. இங்க பாருங்களேன், ஹையான ஆம்பிளிடியூட் இருந்துச்சுன்னா ஹை ஆம்பிளிடியூட் இருந்துச்சுன்னா லவுடான சவுண்ட் இருக்கும். இதே லோவான ஆம்பிளிடியூட் இருந்துச்சுன்னா சாஃப்டான சவுண்ட் இருக்கும். அப்ப ஆம்பிளிடியூட் எதை டிட்டர்மைன் பண்ணுனா லவ்னஸ், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி எதை டிட்டர்மைன் பண்ணுனா பிச் ஆஃப் த சவுண்ட். இது ரெண்டும் வந்து கன்ஃபியூஷன் ஆகும், மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, சவுண்ட் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை த நான் வைப்ரேட்டிங் பாடி. ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுனாவே என்ன, அதிரும் பொருட்களை தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதிராத பொருட்களை என்னன்னா சவுண்ட் என்பது ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா, நாட் கரெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க, அல்ட்ரா சவுண்ட். ஸோ அல்ட்ரா சவுண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதோட அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதுல நான் இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி அல்ட்ரா சவுண்ட் என்ன, இந்த 20,000 ஹெட்ஸுக்கு, ஸோ 20,000 ஹெட்ஸுக்கு மேல இருக்கிற சவுண்ட் வந்து அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்றது. ஏன்னா 20ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வந்து ஹியூமனால வேணும்னா ஹியர் பண்ண நம்மளால கேட்கக்கூடிய அந்த சவுண்டோட வந்து ஃப்ரீக்வன்சி ரேட்டா. அதை தாண்டும் போது அல்ட்ரா சவுண்ட். அல்ட்ரா சவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. அது முக்கியமா என்னன்னா, ஒரு மெட்டல் பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதாவது உலோகத்துல இந்த உலோக சட்டங்களோட பிளவுகளை, அதாவது என்ன, இப்போ ஒரு மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் பாக்ஸா வருதுன்னு வச்சுக்கலாம், அதுல ஏதாவது வந்து கிராக் விட்டுருக்கா இல்லையா அதை பார்க்கணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா அல்ட்ரா சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அப்ளிகேஷனா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். அல்ட்ரா சவுண்ட் நீங்க பாருங்களேன், ஃப்ரீக்வன்சி என்ன, 20,000 ஹெட்ஸுக்கு மேல இருக்கதான் என்ன சொல்லுவோம், அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல வந்து எக்கோ லொகேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். பட் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அப்ளிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து, இன் இண்டஸ்ட்ரி how are ultrasonic wave, again ultrasonic wave primarily used to ensure the structural integrity of the metallic components such as machine part and bridges. தொழிற்துறைகளில் இயந்திர பாகங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற உலோக கூறுகளோட வலிமையை உறுதிப்படுத்த அல்ட்ராசோனிக் அலைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. இதை கொஞ்சம் டீட்டெயிலாவே கொடுத்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு மென்ஷன் ஆயிருச்சு. ஸோ இந்த இயந்திர பாகங்கள், இதே மாதிரி பாலங்கள்லாம் கட்டுறாங்க பாத்தீங்களா, பிரிட்ஜ் கட்டுறாங்க, அங்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த மெட்டல் இரும்பு எல்லாம் வைக்கும் போது அதோட ஸ்ட்ரென்த்தை பாக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இரும்புல எங்கேயாவது ஒரு இடத்துல கிராக் விட்டான்னு வச்சுக்கலாம், மொத்தமும் கொலாப்ஸ் ஆகும்ல. அதனாலதான் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதுல எப்படி பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுல அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ் வந்துன்னா பாஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது எங்கேயாவது கிராக் இருந்துச்சுன்னா, எங்கேயாவது ஒரு கிராக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா அது ஒரு வேவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அந்த வேவை ரிஃப்ளெக்ட் பண்றதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதுல இந்த இடத்துல வந்து அது ஒரு கிராக் இருக்கு, அது சரி பண்ணணும், அது சரி பண்ணலன்னா இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை பண்றது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுவாங்க, டு சேஞ்ச் த டென்சிட்டி ஆஃப் த மெட்டலா கிடையாது, டு ஹீட் த மெட்டல் டு ரிமூவ் இம்பியூரிட்டியா கிடையாது, டு பாலிஷ் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டலா கிடையாது, டு டிடெக்ட் த கிராக் அண்ட் ஃபிளாஸ் இன்சைட் த பிளாக் தான் வந்து கரெக்டா பண்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கேள்வி ஜஸ்ட் நம்ம பார்த்தாதான், அல்ட்ரா சவுண்டோட அப்ளிகேஷன் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை மெட்டல் பிளாக்கோட கிராக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் ஆர்கனோட இமேஜ் பண்றதுக்கும் அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளீனிங் த டெலிகேட் மிஷினரி பார்ட் இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உணவு சமைத்தலுக்கு என்னன்னா மைக்ரோவேவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ மைக்ரோவேவ் தான், அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன, இது அதோட அப்ளிகேஷனா வரவே வராது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து, why are ultrasound preferred for cleaning the object with காம்ப்ளெக்ஸான ஷேப்? சிக்கலான வடிவங்களை கொண்ட பொருட்கள் சுத்தம் செய்ய அல்ட்ராசவுண்ட் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? என்ன மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவா கிடையாது. தே ஹாவ் வெரி ஹை ஸ்பீட் இன் லிக்விடா கிடையாது. அதோட என்னன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும். அல்ட்ராசவுண்ட் வரும்போது என்ன, 20,000 ஹெட்ஸுக்கு, ரைட்டா, 20,000 ஹெட்ஸுக்கு மேல இருக்குது. அப்ப ஹையான ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது என்ன பண்ணுனா அந்த அழுக்கு தூவல்களை ஈஸியா என்ன பண்ணுனா நீக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் என்னன்னா கிளீன் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஷேப் இருக்கிற ஏதாவது ஒரு மிஷின் இருக்குன்னா அதை கிளீன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்றாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். நிறைய கேள்வி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கு. பட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், which of the following show the correct chain of event when the vibrating bodies produces sound?
அதாவது சவுண்ட் ப்ரொடியூசருக்கான என்ன மாதிரிலாம் வந்து ஃபாலோ ஆகி வரும் அதை வந்து கேட்டிருக்கேங்க. முதல்ல ஒரு பொருள் வைப்ரேட் ஆகுதுன்னா அதுல இருக்கிற பார்ட்டிகுலோட மீடியம் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். அதன் மூலம் சவுண்ட் வேவ் என்ன ப்ரொபகேட் ஆகும். சவுண்ட் வேவ் ப்ரொபகேட் ஆகிறதுனால நம்ம சவுண்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு கேட்கக்கூடியதா இருக்கும். அப்ப கரெக்ட் பேட்டர்ன் வந்து ஆப்ஷன் பில இருக்கிறது தான். அடுத்து, which of the following statement are true about the loudness and softness of the sound wave? நம்ம பார்த்தோம். லவ்னஸ் என்ன? ஹை ஆம்பிளிட்யூட்னா ரொம்ப லவுடா இருக்கும். அதே ஆம்பிளிட்யூட் கம்மியா இருந்தா சாஃப்டா இருக்கும்னு பார்த்திருக்குமா? இப்ப லவுட் சவுண்ட் ஹாஸ் லெஸ் ஆம்பிளிட்யூட் கிடையாது. ஹையான ஆம்பிளிட்யூட் வரும். அதனால இது வந்து தப்பாயிரும். லவுட் சவுண்ட் ஹாஸ் மோர் எனர்ஜி அசோசியேட்டட் வித் கம்பேர்ட் டு சாஃப்ட் சவுண்ட். இது உண்மைதானே. அதிக சத்தமுள்ள ஒலிக்கு வந்து என்னன்னா அதிக ஆற்றல் இருக்கும். ஏன்னா அது வந்து லவுடே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி ஹையா தான் இருக்கும். இது கரெக்டா இருக்கு. மூணாவது, லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் வேவ் மெஷர் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் இயர் டு த சவுண்ட். அதாவது ஒலியோட சத்தம் என்பது காதின் பதிலே அளவிடும் ஒரு அளவாகும். நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா, நம்ம கேட்கறதுக்கான இதை வச்சுதான் என்ன சொல்லுவோம்னா அது லவுடா இருக்க இல்லையான்னு வந்து சொல்லுவோம். பாருங்க, ஆல்ரெடி நம்ம லவுட்னஸ் வந்து பார்த்தாச்சு எதை பொறுத்ததுன்னு. அதே மாதிரி இங்க பாருங்க இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த இன்டென்சிட்டில ஒரு லவுட்னஸ் எதை வச்சு சொல்லுவானா நம்மளோட இயர் பிரெயின் வந்து அந்த பவரை இன்டர்பிரேட் பண்ணும். அதை வச்சுதான் என்ன சொல்லுவோம்னா ஓகே இது ரொம்ப லவுடா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமனை வச்சுதான் எல்லாமே வந்து பாக்குறது. அப்ப இது கரெக்டா தான் இருக்கு. ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. அப்ப ரெண்டும் மூணாவதும் கரெக்டா இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2, 3 ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து, கம்பேர் டு த சாஃப்ட் சவுண்ட் லவுடர் சவுண்ட் வேவ் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி கேரக்டரைஸ். லவுட் சவுண்டா இருந்துச்சுன்னா லார்ஜரான என்ன இருக்கும்? ஆம்பிளிட்யூட் இருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து, which one of the following true regarding loudness of sound? இந்த 25வது கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து, sound of single frequency and mixer of several frequency are known as respectively. ஒரே அதிர்வெண் கொண்ட ஒலியும் பல அதிர்வெண்களின் கலவையும் முறையே டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது என்ன? நல்லா கவனிங்களா. டிஃப்ரெண்ட் சவுண்டை வந்து நம்ம வந்து வேறுபடுத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குவாலிட்டியை வச்சு வந்து சொல்லுவாங்க. எப்படின்னு பாருங்களேன். சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இருந்தா ஒரே ஃப்ரீக்வன்சி கொண்ட சவுண்டை டோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது மோஸ்ட்லி வந்து என்னன்னா இந்த மியூசிக்ல வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஒரே டோன்ல இருக்கு. இவன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சரிகமா பதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த டோன்ல கொஞ்சம் இதாயிருச்சுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி மிக்சர் ஆஃப் செவரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க? நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட் கொஞ்சம் ஹையா போயிருச்சு, இந்த நோட் கொஞ்சம் லோவா போயிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. என்னன்னா டோன் என்பது சிங்கிள் ஃப்ரீக்வன்சி, நோட் என்பது மிக்சர் ஆஃப் செவரல் ஃப்ரீக்வன்சி. அதை வச்சு போகுது. சிங்கிள் ஃப்ரீக்வன்சிக்கான சவுண்டை என்ன சொல்லுவோம்னா டோன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, டோன். மிக்சர் ஆஃப் செவரல் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுவோம்? நோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் இதான் வரும். எல்லாமே நான் ப்ராப்பரா கிளாஸ் எடுத்திருக்கேன். எதுவுமே நான் எடுக்கல. அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும், என்ன டீச் பண்ணணும் அதான் கொஸ்டினாவே கேட்டிருக்கேங்க. நகை நகைன்னு சொல்றதுக்கான ரீசன், தயவு செய்து சயின்ஸ்ல நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் வராது. அதுக்கு நான் கேரண்டி பண்றேன். ஏன்னா கொஸ்டின் எதுல இருந்து கேட்க போறேன்னா ஸ்கூல் புக்லாம் கேட்க போறேன். நான் ஸ்கூல் புக்கா வச்சுதான் வந்து கிளாஸ் எடுத்தனால அதனாலதான் இவ்வளவு கான்பிடன்ஸா வந்து அவங்ககிட்ட சொல்றேன். அடுத்து பாருங்க, லவுனஸ் ஆஃப் சவுண்டு எதை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து, the effect of multiple reflection of sound in large hall or auditorium is dash இருக்கு. பெரிய அரங்குகள் மற்றும் ஆடிட்டோரியங்களின் ஒளி பலமுறை பிரதிபலிப்பதோட விளைவு என்ன? நம்ம பார்த்தோமா? அதாவது என்ன, இந்த ஹாலு இல்லை ஆடிட்டோரியம்லாம் வந்து கர்வ் ஷேப்ல, ஸோ ஒரு கர்வ் ஷேப்ல வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம். எதனாலனா ப்ராப்பரா வந்து என்னன்னா வந்து பேசுறது கரெக்டா வந்து எல்லாருக்கும் கேட்கணும். அப்ப யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சவுண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனோட அட்வான்டேஜாவே சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களால எதுவும் என்ன பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். நம்மளால அப்ரோச்சே பண்ண முடியாது. ஸோ அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா கவனிங்க. என்ன சொல்றாங்க? The speed of sound in air approximately 340 meter per second. Reflecting surface is 17 meter away. How long does it take for a echo to return to the source?
காற்றில் ஒளியின் வேகம் சுமார் 340 மீட்டர் பை செகண்ட். பிரதிபலிக்கும் மேற்பரப்பு 17 மீட்டர் தூரத்தில் இருந்தால் எதிரொலி திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப சவுண்டு ரிலேட்டடா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க கவனிக்க வேண்டியது, ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ல எக்கோவோ சொல்லியிருக்கான். ஸோ எக்கோவோ சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணணும், நம்ம நார்மல் மேத்ல ஒரு லேர்ன் பண்ணியிருப்போம். ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை, ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை என்ன பண்ணுவோம், டைம் அப்படின்னு போடுவோமா? அதே தான் இங்கேயும். பட் என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, சாரி ஸ்பீட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பீடுக்கு பதிலா இங்க என்னன்னா வெலாசிட்டி யூஸ் பண்ணும். ஏன்னா சவுண்டுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கு, அதனால வெலாசிட்டி திசை வேகத்தை வந்து யூஸ் பண்ணும். டிஸ்டன்ஸ் சேம் தான், டைம் வந்து சேம் தான். இப்ப v is equal to d by டைம் இருக்கா? இதுல எக்கோ அப்படின்னாவே, இப்ப எக்கோனா என்ன, நார்மல் இங்க இருக்கேன், இங்க இருந்து நான் என்ன பண்றேன், கத்துறேன் ரைட்டா. எக்கோவானது என்ன, திரும்பி வரும் ரைட்டா. ஸோ அப்ப ஏதோ ஒண்ணு முட்டி என்ன ஆகும்னா திரும்பி வரும். அப்ப திரும்பி வரும்போது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ எக்கோவுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. காற்ற ஒளியோட வேகத்தை வந்து கொடுத்துட்டாங்க. பிரதிபலிக்கும் மேற்பரப்பு, ஸோ பிரதிபலிக்கும் மேற்பரப்புனா என்ன, இங்க இருக்கு ரைட்டா, அது 17 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க, 17 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தால் எதிரொலி திரும்பி வர, அதாவது போயிட்டு திரும்பி வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டிஸ்டன்ஸ் வந்து 17 மீட்டர்னா நான் வெறும் டிஸ்டன்ஸை 17 எடுக்கலாமா? கிடையாது. ஏன்னா எக்கோ என்பது என்ன, ஆரம்பிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தா அதை என்ன பண்ணணும்னா 2D எடுக்கணும். அப்ப வெலாசிட்டி ஈக்குவல் டு எப்போது எக்கோ ரிலேட்டடா வரும்போது 2D ஈக்குவல் டு டைம் அப்படின்னு வந்து எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, அவன் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், 17 மீட்டர். அப்ப 2 இன்ட்டு என்ன பண்ணுவேன், டியோட இருக்குக்கா 2 இன்ட்டு 17 அப்படின்னு போனேன். 2 இன்ட்டு 17 போட்டா 34 வருமா? ரைட். 34 என்ன மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். போயிட்டு வர்றதுக்கு, அதாவது எக்கோவானது, அந்த எக்கோவானது போயிட்டு வர்றதுக்கு எடுக்கிற வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 34 மீட்டர் வந்து எடுக்கணும். அவன் கேட்கிற கேள்வி வந்து கவனிங்க, அவன் கேட்கறது எதை கேட்டிருக்கான், போயிட்டு வர்றதுக்கான ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் சொல்லிட்டான், டைம் தான் கேட்டிருக்க ரைட்டா. ஸோ செகண்ட் தான் வந்து கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணணும், டைமை கண்டுபிடிக்க ஸ்ட்ரைட்டா போடலாம்ல, இந்த ஃபார்முலா இருக்கு. இது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி ஒரே நிமிஷம், இந்த ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா எனக்கு டைம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஸோ டைம் மட்டும்தான் வேணும்னா இந்த 2D இருக்கட்டும், கீழே வெலாசிட்டி வருமா, இந்த 2Dக்கான வேல்யூ 34. வெலாசிட்டி வேகம் எவ்வளோ, அந்த சவுண்டோட வேகம் எவ்வளவு இருக்கு, 340 மீட்டர் பை செகண்ட் ரைட்டா. அப்ப என்ன பண்ணணும், மேல வந்து என்னன்னா 0 ஆட் பண்ணுவோம். அப்ப 0 புள்ளி வைப்போம், புள்ளி வச்சு இதை அடிக்கும் போது 1ன்னு வரும். அப்ப 0.1 செகண்ட் என்ன ஆகும்னா டைம் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், டி வரும் ரைட்டா. ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், பட் அது வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே தான் பாருங்களேன். இது என்ன, frequency of sound wave is 50 hertz. How much time will it take to complete one wave? இது வேற கேள்வி. ஒரு ஒலி அலைவின் அதிர்வெண் வந்து கொடுத்துட்டாங்க 50 ஹெர்ட்ஸ். ஒரு முழு அலை நிறைவடைய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, frequency சொல்லிட்டாங்க ரைட்டா. என்ன சொல்றாங்க, எவ்வளோ டைம், ஸோ ஃப்ரீக்குவன்சி டைம், இது வந்து என்னன்னா கனெக்ட் பண்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா ஃப்ரீக்குவன்சி ஆனது, ஸோ நல்லா கவனிங்க, ஃப்ரீக்குவன்சி ஆனது என்ன, 1/t அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் ஒரு சவுண்டுல வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதுக்கு எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு எடுக்கிற டைம் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீக்குவன்சி ரொம்ப ஹையா இருந்தா டைம் வந்து கம்மியா இருக்கும். அப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப எஃப் ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொல்றது, அப்ப ஃப்ரீக்குவன்சி கொடுத்துட்டான், என்ன சொன்னேன், எஃப் ஈக்குவல் டு 1/tன்னு சொன்னா, இப்ப என்ன கேட்கறான், டைம் தான் கேட்டிருக்கான். ஸோ டைம் வேணும் என்ன, 1/fன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 இன்ட்டு எஃபோட வேல்யூ என்ன, 50 ஹெர்ட்ஸ். இப்போ 1/50 போட்டா என்ன வரும், ஸோ 1/50 அடிச்சோன்னா 0.02 அப்படின்னு வரும். அப்ப 0.02 செகண்ட் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஜஸ்ட் என்னன்னா அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதே இதுல பாருங்களேன், என்னது ஃப்ரீக்குவன்சி கொடுத்துட்டாங்க, டைம் வந்து கேட்டிருக்காங்க, கரெக்டான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். அதே பாருங்க, சேம் இது பாருங்க, ஒரே பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்னை மட்டும் நீங்க பிடிச்சி அதோட கான்செப்ட் மட்டும் கிளாரிட்டி இருந்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு டைம் பீரியட் வந்து கேட்டிருக்காங்க, அதே தான். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு டைம் பீரியட்.
அடுத்து பாருங்க. A girl clapped her hand near a cliff and hear the echo after 4 seconds. What is the distance of the cliff from the girl if the speed of the sound is taken as 320 meter second power minus 1? அதாவது 320 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வந்து இருக்கணும் ரைட்டா. ஏன்னா வெலாசிட்டிக்கானது வந்து மீட்டர் பை செகண்ட்ல சொல்லுவோம். சரி, என்ன என்ன சொல்லியிருக்காங்க? எக்கோன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. எக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்க? வி வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க, திசை வேகத்தை கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் மட்டும் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் எதுல இருந்து பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் கிளிஃப்? அதாவது என்ன, ஏதோ ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு ரைட்டா. அந்த பள்ளத்தாக்குல இருந்து அந்த கேர்ள் நிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்கோ ரிலேட்டடா வந்தாவே வந்து 2D டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ வெலாசிட்டி எவ்வளோ? 320 ரைட்டா. 320. இப்போ டிஸ்டன்ஸ், ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஓவரால் போயிட்டு வர, அதாவது எக்கோ என்பது என்னன்னா போயிட்டு வர்றது, இங்க இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு திரும்பி வர்றதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க, 4 செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கல. 2Dன்னு இருக்கட்டும், கீழே என்ன டைம் வந்து 4 செகண்ட். 2 இஸ் ஈக்குவல் டு 320 இன்ட்டு என்ன போடுவோம்? 4 போடுவோம் ரைட்டா. ஸோ 320 இன்ட்டு 4 போட்டா 1280 வரும். நம்மளுக்கு என்ன தேவை? போயிட்டு வர டிஸ்டன்ஸ் தேவையில்ல. ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பொண்ணு நிக்கிறதுல இருந்து இந்த பள்ளத்தாக்குக்கான டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதும். அப்ப என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஒரு வாட்டி டி மட்டும் போட்டா போதுமா? அப்ப 1280 டிவைட் பை 2 இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வரும்? 640 வரும். இங்க பாருங்க, 1280மே இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் மொத்த இதுக்கான வந்து டிஸ்டன்ஸை கேட்கல. அதாவது அந்த எக்கோ போயிட்டு வரதுக்கான டிஸ்டன்ஸை கேட்டா 1280. ஆனா அவன் கேட்ட கேள்வி என்ன? அந்த பள்ளத்தாக்குல இருந்து, நல்லா கவனிங்க, அந்த பள்ளத்தாக்கோட தூரத்தை தான், அந்த பள்ளத்தாக்குல இருந்து அந்த பொண்ணு இருக்கிறதுக்கான தூரத்தை மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ ஒரு வாட்டி என்ன அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா போதும். இப்போ ஒரு வாட்டி டிஸ்டன்ஸுக்கான இது 640 மீட்டர். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வி தான் வரும். அடுத்து பாருங்களேன். An ultrasonic wave has a frequency of 33 kilohertz. What will be the wavelength of this wave if its speed is 330 meter per second? ஒரு அல்ட்ராசோனிக்கோட அலையோட அதிர்வெண் வந்து 33 கிலோஹெர்ட்ஸ்னு சொல்லிட்டு, அதோட வேகம், அந்த அலையோட வேகம் வந்து 330 மீட்டர் பை செகண்ட்னா அலை நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் வந்து டோட்டல் டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு இதுல ஃப்ரீக்வன்சி கொடுத்திருந்தாங்க, டைம் பீரியட் கேட்டிருந்தாங்க, அதனால ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ரைட்டா. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/t அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஆனா அந்த இடத்துல வேவ் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. இது நியூ டைப் ஆஃப் வந்து ஒரு கொஸ்டின். அதுல நியூ டைப்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது புதுசாலாம் ஃபார்முலா கிடையாது, அதே ஓல்டு ஃபார்முலா தான். ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு சொன்னோமா? எக்கோ இருந்துச்சுன்னா, ஸோ எக்கோ இருந்துச்சுன்னா ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு 2D பை வந்து டைம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டியில் சொல்லிட்டோம். ஸோ ஸ்பீடை வந்து வெலாசிட்டியில் சொல்லுவோம். ஏதாவது ஒரு வேவுக்கான ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணானா, வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சி கொடுத்திருந்தா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். அந்த வேவுக்கான என்னன்னா ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. இதே ஞாபகத்தில் வச்சுக்கேன். இந்த இடத்துல இருக்கிறதோட சிம்பிள் லாம்டா இதெல்லாம் மியூ இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால இதே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க ரைட்டா. 33 கிலோஹெர்ட்ஸ். எப்போதும் கிலோல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், நார்மலா மாத்திக்கணும். அப்ப 33 கிலோ என்பது என்ன? 33ஓட ஒரு 3 ஜீரோ வந்து என்ன ஆட் ஆகும் ரைட்டா. அப்ப 33,000 அப்படின்னு வரும். 33,000 ஹெட்ஸ் இருக்கட்டும். வேவ் லென்த் கேட்டிருக்கான். ஸோ அப்ப என்ன வேவ் லென்த் கேட்டிருக்கான், ஸ்பீடு கொடுத்துட்டான், அப்படியே போட வேண்டியதான். 330 ஈக்குவலன்ட் வேவ் லென்த் இருக்கு, ஃப்ரீக்வன்சி என்ன 3330. எனக்கு வேவ் லென்த் மட்டும் வேணும்னா என்ன, வேவ் லென்த் மட்டும் வேணும் 330 இருக்கும், கீழே வந்து 3330 வரும். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடியாரும், மிச்சது என்ன ஆகும் மேலே. ஸோ ஜீரோ அப்படின்னு வச்சோன்னா ஒரு ஜீரோ வரும் ரைட்டா. ஸோ ஒரு ஜீரோ வரும், இன்னொரு ஜீரோ இருக்கு. அப்போ என்ன மறுபடியும் ஒரு ஜீரோ போட்டு இன்னொரு ஜீரோ சேர்த்தா தான் வந்து வரும். அப்போ ஒன்றுன்னு வரும். அப்போ 0.01 செகண்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். சரி, வேவ் லென்த் வந்து நம்ம மீட்டர்ல சொல்லுவோம். வேவ் லென்த் மீட்டர் சொல்லுவோம். 0.01 மீட்டர் ஆப்ஷன் சில இருக்கு. புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம். ஈவன் நான் கிளாஸ் எடுக்கும் போது இதே மாதிரி கொஸ்டின் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க.
அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. அதனால நான் ப்ராப்பரா என்னன்னா கிளாஸ் எடுக்கும்போது சொன்னதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே பேட்டர்ன்ல என்ன சொல்றாங்க பாருங்களேன். வேவ் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்குவன்சி கொடுத்துட்டு ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? ஸ்பீடு வேணும்னா வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்குவன்சி. ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து நீங்க செக் பண்ணுங்க. சேம் இது 37 அதே பேட்டர்ன் தான். 38 அதே பேட்டர்ன் தான். 39 அதே பேட்டர்ன் தான். நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்கான ரீசன் ரிப்பீட் ஆகுது. ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அதனால என்ன பண்ணணும்னா அதுல நீங்க கான்செப்ட் கிளாரிட்டி வேணும். அதுக்காக தான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களை வந்து நான் சால்வ் பண்ண சொல்றேன். 40வது கேள்வியுமே சேம் இதுதான். 41 பாருங்களேன். ஸ்பீட் ஆஃப் sound in air about 343 meter per second at room temperature. What happened to speed when travel through the water? என்ன சொல்றாங்க? காற்றுல ஒளியோட வேகம் அறை வெப்பநிலையில் சுமார் 343 மீட்டர் பை செகண்ட். அது நீரில் பயணிக்கும் போது அதோட வேகம் என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது சவுண்ட் வேவோட ஸ்பீடு எதுல வந்து லார்ஜஸ்டா இருக்குன்னா சாலிட்ல, அதுக்கப்புறம் வந்து லிக்யூடுல, அதுக்கப்புறம் தான் என்னன்னா கேஸ்ல. ரைட்டா? இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ல இருக்கும்போது நார்மல் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் ஏர் கொடுத்துட்டாங்க. அது வந்து வாட்டர்ல, ஸோ வாட்டர்ல என்ன வந்துன்னா ஸ்பீட் இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா என்ன ஆகும்? ஒரு கேஸ்ல இருந்து லிக்விட்ல இதாகும் போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. இது வந்து கான்செப்ட் தான். கான்செப்டை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது. நீங்க ஈவன் பார்க்கலாம், சாலிடு, லிக்யூடு, கேஸு அதுக்கான வந்து ஸ்பீடு என்ன ஆகும்னா கேஸ்ல இருந்து போகும்போது வந்து மேலே என்ன ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்கும். அடுத்து, ஃபார் a given wave the speed become 3 times and wavelength become 3 times, the frequency என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன, நல்லா கவனிங்க. ஸ்பீடு, வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி இது சம்பந்தப்பட்ட ஃபார்முலா இருக்கா? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஐ மீன் வெலாசிட்டிஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி சொன்னோம். என்ன சொன்னாங்கன்னா ஸ்பீடு வந்து என்ன ஆகுனா 3 டைம்ஸ், அப்போ 3v போட்டுக்கிறேன். வேவ் லென்த் வந்து என்ன ஆகுதுன்னா 3 டைம்ஸ், ஸோ வேவ் லென்த் வந்து 3 டைம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கட்டும், இந்த இதுல வந்து நார்மல் இதுல ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைட் பை வேவ் லென்த் இருக்குமா? அதே மாதிரி இங்க இருக்குன்னா 3 வெலாசிட்டி டிவைட் பை 3 வேவ் லென்த், 3 அடியாயிரும், அடிச்சா வெலாசிட்டி பை வேவ் லென்த். அப்போ ஸ்டார்டிங்ல நார்மலா இருக்கும்போது அதே தான், இந்த 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதே தான் வருது. அதனால என்னன்னா ஃப்ரீக்வன்சில மாற்றம் ஏற்படனா மாற்றம் ஏற்படாது, மாறாமல் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து பாருங்க. The girl clapped her hands near a cliff and hear the echo after 8 seconds. What is the distance of the cliff from the girl if the speed of sound is taken as 320 meter second power minus 1? இதே மாதிரி கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பண்ணோம்? இந்த 43வது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து பாருங்க. The speed of the sound in air is 344 meter per second. What is the minimum distance required for a observer to hear a distant echo? காற்றுல ஒளியின் வேகம் 344 மீட்டர் பை செகண்ட் எனில் தெளிவான எதிரொலி கேட்க குறைந்தபட்ச தூரம் என்ன? இடத்துல கேள்வி வந்து என்னன்னா எக்கோ கேட்கல, டிஸ்டன்ட் எக்கோனா இப்ப நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், ஒரு இடத்துல நின்று என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கலாம், அந்த எக்கோ வந்து வேற வேற மாதிரி கேட்கும் பாத்தீங்களா? அப்படி எக்கோ வந்து வேற வேற மாதிரி கேட்கணும்னா எவ்வளவு மினிமம் டிஸ்டன்ஸ்ல வந்து என்னன்னா இருக்கணும்? மினிமம் டிஸ்டன்ஸ்ல இருந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு மறைச்சு எனக்கு திரும்பி என்ன ஆகும்னா எக்கோ வரணும். அப்படி மினிமம் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க. ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து இது வேணும். ரைட்டா? அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிஸ்டன்ட் எக்கோனா வேற வேற சவுண்ட்ல நம்மளுக்கு எக்கோ கேட்கணும்னா அந்த போயிட்டு வர சவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்டு கண்டிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.1 செகண்டுக்குள்ள என்னன்னா வந்துடணும். 0.1 செகண்டுக்கும் ரொம்ப கம்மியான டைம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப தெளிவான வந்துடுனா எக்கோ வந்து கேட்காம இருக்கும். மினிமம் வந்து 0.1 அதை தாண்டி போகலாம், அதுக்கு கீழே என்னன்னா இருக்கக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்றான், அவன் கேட்ட கேள்வியில வந்துடும் ஒரு டிஸ்டன்ட் எக்கோவை கேட்கறதுக்கு கண்டிப்பா டைம் என்ன 0.1 செகண்ட் ஆகணும். ரைட்டா?
டைம். அவன் கேட்கறது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணும் அதை வந்து கேட்கறான். உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2d பை டைம். டிஸ்டன்ஸ் அதாவது எக்கோ அப்படின்னாவே வந்து இந்த டைம் இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் 2dல வந்து எடுப்போம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2 டைம் போயிட்டு வர்றதுக்கான தான் வந்து எக்கோ வருது. இப்போ இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி அவன் கொடுத்துட்டான் 344 கொடுத்துட்டான். டைம் பீரியட் 0.1. ஏன்னா மினிமம் லெவல் அழகவனைய மினிமம் லெவல்ல ஒரு டிஸ்டன்டான எக்கோ கேட்கணும்னா அதுக்கு என்ன கண்டிப்பா தேவையான செகண்ட் வந்து 0.1. அப்ப 0.1 டைம் எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவை டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ரைட்டா. ஸோ 2D வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ 2D கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸா கேட்டிருக்காங்களா அவன் அதை கேட்கல. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து தேவை எங்க அப்சர்வர்ல இருந்து எதுக்கு வர எக்கோ வந்து கேட்கறதுக்கு. அதாவது நான் நிக்கிறதுல இருந்து கேட்கறதுக்கான அந்த எக்கோ வந்து வர்றதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா போதும். எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவையில்லை. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்பது என்ன? நான் வந்து கத்துறேன்னா நான் கத்துறது போயிட்டு திரும்பி வரும். நான் கத்துறது போயிட்டு திரும்பி வரதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவையில்ல. ஜஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அது தெரிஞ்சா மட்டும் போதும். அதனால என்ன வேணும்? வெறும் ஒரு வாட்டி வந்து டியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சு போதும். ஸோ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 17.2 மீட்டர் வரும். ஸோ 17.2 மீட்டர் ஆப்ஷன் பில இருக்கு ரைட்டா. அடுத்து டு ஹியர் a distant echo what should be the minimum time interval between the original sound and the reflected sound. இதுதான் நான் சொன்னேன். ஒரு தெளிவான எதிரொலி கேட்கணும்னா மூல ஒலிக்கும் மற்றும் பிரதிபலிக்கிற ஒலிக்கு இடையே குறைந்தபட்ச நேரத்தோட இடைவெளி எவ்வளவு இருக்கும்னா கண்டிப்பா என்னன்னா 0.1 செகண்ட் வந்து எடுக்கணும். 0.1 செகண்ட் எடுத்தா மட்டும்தான் என்னன்னா நம்மளுக்கான வந்து ப்ராப்பர் எக்கோ வந்து என்னன்னா கேட்கும்னு சொல்லுவாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். இதே இதை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட் அதே கொஸ்டின் தான் நிறைய ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. நீங்க குரூப் டில கேட்டதுதான் அதே கேள்விதான். அதே கேள்வி மினிமம் டைம் கேப்டன் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? ஒரு ஒரிஜினல் சவுண்டுக்கும் எக்கோ ஃபாரஸ்ட் ஹியர் கிளியர் எக்கோக்கு என்ன 0.1 செகண்ட் வந்து எடுக்கும்னு சொல்றது ஆன்சர் வந்து பி தான் வரும். அதிகமான சேம் கொஸ்டினே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்றோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் பிசிக்ஸ்ல இருக்கு லைட். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா என்டையர் பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பிசிக்ஸ் முடிச்சிட்டோம்னா டேரக்டா என்ன பண்ணிடலாம்னா கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இல்லைன்னா என்டையர் ஃபண்டமெண்டல் என்டையர் ஃபண்டமெண்டல் சயின்ஸ் டாபிக் வந்து ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து யூடியூப்ல நான் மெம்பர்ஷிப்பாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் சொல்லியிருக்கேன், அதில் நீங்க வந்து கேட்டுக்கலாம். எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா இந்த மாதிரி வரும். இதில் ஸ்டோர் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் வந்து மேத் இருக்கும். இதுல 400 காமிக்கும். நீங்க பே பண்ணும்போது 440 பே பண்ணுவீங்க. ஏன்னா ஜிஎஸ்டி அண்ட் இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி கிளவுட் ஸ்டோரேஜுக்காக வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால 440 நீங்க எப்போ பே பண்றீங்களோ அன்னையிலேருந்து 1 இயர் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணலேருந்து 1 இயர் வந்து என்னன்னா வேலிடிட்டி மாதிரி வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போக வேற ஏதாவது டவுட் இருந்தா இல்லை ஏதாவது ஒரு கான்செப்ட்ல வந்து என்னன்னா ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.